ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ கோல்டுங்க, கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எடிட் பண்ணும்போது. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது எல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ சார், இந்த பக்கம் ஹீரோயின் மேடம், ரெண்டு பேர் இருக்காங்க. நடுவில் வந்து லவ் வந்து பறந்துட்டுருக்கு. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரொமோவில் வந்து வியர் பண்ணியிருந்தாங்களே ஒரு காஸ்டியூம், அதை தான் வந்து போட்டிருக்காங்க. ஏதையோ ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல நம்ம விஜய், என்னத்தை பார்த்துருக்காருன்னு தெரியல. அந்த ஓ போடுங்கிற மாதிரி சிம்பிள் நம்ம விக்ரம் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் காவேரி செம்ம கோமா, சபாஸ் அப்படிதான் பண்ணணும், வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொமோவில் பேசுகிற டயலாகை இங்கே எக்ஸ்பிரஷனாக காமிக்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த சீன்ஸ் நாளைக்கு வரதுக்கு பாசிபிள் இருக்குது. பட் ஆனால் இந்த லெவலுக்கு கோவப்படுற லெவலுக்கு நம்ம தலை அப்படி என்ன வேலையை பார்த்து வச்சுருக்காருன்னு ஒன்றும் புரியலையே. வழக்கம் போல் ஏதோ ஒரு காமெடி தான் பண்ணியிருப்பாரு. பட் அதில் ஏதாச்சும் ஒரு வில்லத்தனம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவ்வளோ கோவப்பட்டு வராங்க காவேரி. அதுக்கப்புறம் தான் இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் காவேரி உள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம்ல, அந்த சீன் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அதே காஸ்டியூம் தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. ஸோ மிடிலையும் ஒரு லவ் சிம்பிள் இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்டில் மியூசிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான மூவி ராஜாராணி மூவிலேருந்து, அதாவது நம்ம ஆர்யா நசரியாக்கான அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு சாங் வரும் இல்லையா, ஒரு ஹாப்பியான சாங், அந்த ஒரு சாங் தான் வச்சுருக்காங்க. பட் ஏதோ ஒரு ட்ராக் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிக் வேணால் பார்க்குறதுக்கு ஒரு ஏதோ பண்ணியிருக்காரு, அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி வந்து காவேரி இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நமக்கு எபிசோட எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.